அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அதாவது எப்படின்னா, சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவங்களுடைய மரணம் நிகழ்கிறதோ அந்த நட்சத்திரம் தோஷம் உள்ள நட்சத்திரங்களாக இருந்தால் அதை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அதை நான் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திராதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் சிவலோக பதவி அடைந்தால் 6 மாத காலம் அவங்க துக்கத்தை கடைப்பிடிக்கணும். ரோகிணி நட்சத்திரம் 4 மாதம், கார்த்திகை உத்திரம் 3 மாதம், மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம் மற்றும் உத்திராடம் இது 2 மாதங்கள் அவங்கள அந்த தோஷத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து உங்களுக்கு தீமைகள் நடக்காமல் நன்மைகள் நடக்கும். அதே போல் ராகு காலம் யமகண்டத்தில் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோழியை கட்டி தான் எடுத்துன்னு போகணும். அது ஆண் கோழியாக இருந்தாலும் பெண் கோழியாக இருந்தாலும் ஒரு கோழி கட்டி எடுத்து போகிறது தோஷத்தை கழிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் கடைப்பிடிச்சது. இப்போ இதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் செய்தால்தான் அவங்களுடைய பரம்பரை தலைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த நாலு நிலைப்பாடை பார்க்கலாம். பரப்பாவ ஆவணி 5 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 19, 2026 இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:57 ஆயிலம், பின்பு மகம், திதி இன்று அதிகாலை 12:38 வரை சதுர்த்தி, இரவு 11:03 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த தனுசு ராசி தனுசில் இருக்கணும். மகர ராசி மகர லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்பது அதிக வாய்ப்புண்டு. நல்ல நேரம் காலை 9:30, 10:30, மாலை 4:30, 5:30. இந்த கௌரி நேரம் காலை 12:30, 1:30, மாலை 6:30, 7:30. இந்த கௌரி நேரத்தில் புது முறை சாந்தி முறை அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவன் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ராகு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9, சூளமதி மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் விளக்கேற்றணும். கற்றுக்கொண்டு பயன்படுத்த